கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் கர்த்தருடைய வார்த்தையாய் உங்களோடு கூட ஆயிருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் அதிலே 9வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் அதிலே 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நானே வாசல் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த லென்ட் நாடுகளில் நமக்கு இந்த வசனத்தை நமக்கு ஒன்று கூட நம்மை பலப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் மட்டும்தான் ஒருவன் பிதாவான தேவனுடைய அடுக்கல் வர முடியும், அதை பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தார். இங்கே இயேசு அல்லாமல் வேறு ஒரு வழி நமக்கு இல்லை. இயேசுவாகிற வழியிலூടെ நாம் கடந்து செல்லும் போதுதான் நமக்கு அதை ரட்சிப்புக்குள்ளே வர முடியும் என்று இந்த வசனத்திலூടെ நமக்கு பார்க்க முடிகிறார். இங்கே யோவான் 10ஆம் அதிகாரம் அதிலே 10வது வசனம் வாசிக்கும் போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த நாடுகளில் திருடன் வருவது, அவன் திருடுவதற்காக வருகிறார், கொல்லுவதற்காக அழிக்கிறதுக்காக திருடன் வருகிறான். அவனுடைய அதை வழிகள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். திருடன் எப்போதுமே நமக்கு சொல்லிட்டு வர மாட்டேன். திருடன் அதை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் அவன் வருகிறான். கற்றல் பிள்ளைகளே, இந்த நாடுகளில் அதை எப்போதும் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், அது இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறது உங்களுக்கு ஜீவன் உண்டாகுவதற்காக, உங்களுக்காக ஒரு வழியாக, உங்களுக்காக ஒரு வாசலாக அவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். அந்த வாசலுக்குள்ள பிரவேசித்தால் அவர் நமக்கு ஜீவனை கொடுப்பார். அவர் நமக்கு பரிபூர்ணமான ஜீவன், பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் எப்படி பிரவேசிக்கணும்? இயேசு அதை வாசலாய் இருக்கும் போது அந்த வாசலிலூടെ, இயேசுவாகுத வாசலிலூടെ பிரவேசிக்கப்படும் போது நிச்சயமாய் நமக்கு அவர் ஜீவனை கொடுக்கிறவர், அவர் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி அது பரிபூர்ணப்படும்படியும் கர்த்தர் உதவி செய்தவரும் ஆயிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் அதிலே 6வது வசனம் வாசிக்கல. யோவான் 14ஆம் அதிகாரம் அதிலே 6வது வசனம். அதற்கு இயேசு, ஞானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த நாடுகளில் பிதாவினிடத்தில் வரணும் என்றால், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் என்றால், பிதாவுடைய பக்கத்தில் ஒருவன் கடந்து வரணும் என்றால், இயேசுவாகுத வாசல் வழி பிரவேசிக்கப்பட வேண்டும். இயேசுவாகுத வாசல் வழியே கடக்க முடியாதவன் பிதாவினிடத்தில் வர முடியாது. பிதாவான தேவனிலிருந்து மனிதன் அகன்று போகும்போது, பாவத்தால் தூரமாய் போகும்போதுதான் பரலோகத்தில் இருந்த அதை பிதாவினோடு கூட இருந்தார் அதை இயேசு அவர் சரீரமாக, மனுஷனாக, இரத்தமாக, மாம்சமாக இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னையும் உங்களையும் தேடிதான் இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். எதுக்காக? அவர் நமக்கு ஒரு வாசலாய் மாற்றப்படுவதற்காக, பிதாவினிடத்தில் நாம் பிரவேசிக்கிறதுக்காக, இருளிலும் அந்தகாரத்திலும் அதே தேவனில்லாது இருந்த நம்மை கர்த்தருடைய பக்கத்தில் கொண்டு வருவதற்காக ஒரு வாசலாக இயேசு
அவர் வந்திருக்கிறார். யோவான் 14 நாம் பார்க்கும் போது வசனம் அதை நம்மோடு பேசுகிறார். இயேசு அவரே சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஞானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இங்கே இந்த வசனத்தில் யோவான் 10:9 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது நமக்கு அங்கே பார்க்க முடியும், I am the door. ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானே வாசல். இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லப்படுகிறது, ஞானே ஒரு வாசலாய் இருக்கிறார். இங்கே அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் அதிலே 11-12 வசனங்கள் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கும் போது, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலக்கு தலக்கல்லானவர், அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட்டதும் இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்காக நமக்கு ஒரே ஒரு நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே மற்றொரு நாமமும் இல்லை. அது இயேசுவின் நாமம் மட்டும்தான். அதை இங்கே வசனத்தில் அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கும் போது, அதை வீடு கட்டுதவர்கள் அதை உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அதை அவரே அந்த மூளைக்கு தலக்கல்லானவர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறார். அதை அற்பமாய் எண்ணினவர்கள் அதை மூளைக்கு தலக்கல்லானவராய் மாற்றப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் நாம் ஒரு அஸ்திவாரத்தின் மேல் இருக்கிறோம். அந்த அஸ்திவாரத்தின் மேல் அதை மூளைக்கு தலக்கல்லாய் இருக்கிறவர் நம்முடைய தேவனாய கிறிஸ்து ஒருவரே. அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராய், அவர் நமக்கு ரட்சிப்பை அருளுதவராய் நம்மோடு கூட இருக்கிற தேவன். வானத்தின் கீழே மனுஷருடைய இடையில் அதே எங்கும் அவருடைய நாமம் அல்லாது மற்றொரு நாமம் நம்மை அது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்காக இல்லை என்று வேதம் நம்மோடு பேசுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் போது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகுத வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறார், இடுக்கமான வாசல் வழியாய் நீங்க பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவங்கள் ரட்சிப்புக்குள்ளே கண்டடைய முடியும், ரட்சிப்புக்குள்ளே வர முடியும். தேவனுக்குள்ளே அதை பிதாவான தேவனுக்குள்ளே பிரவேசிக்கணும் தான் இடுக்கமான வாசலிலூടെ அதே வழியாய் நாம் பிரவேசிக்கட்டும். கேட்டுக்கு போகிற வாசல் அது விரிவும் விசாலவுமான வாசல் இருக்கிறார். அந்த வாசலை திறந்து கொண்டு விரிவும் விசாலவுமான வாசலிலூടെ அநேகர் பிரவேசிப்பார். பட் இடுக்கமான வாசலிலூടെ கொஞ்சம் பேர் தான் பிரவேசிப்பார் என்று இங்கே இயேசு வசனத்திலூടെ சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அநேகர் கடந்து செல்லுத வழியாக வாசலாக பிரவேசிக்க விரும்புதா? அதை இடுக்கவும் நெருக்கவுமான கிறிஸ்துவாகுத அந்த வழியை உட்பிரவேசிக்க நாம் விரும்புதா என்று யோசிக்கட்டும். இன்னைக்கு நம்முடைய ஜீவனை கர்த்தருக்கு நேராய் திருப்பட்டும். நம்முடைய அதை நினைவுகளை கர்த்தருக்கு நேராய் திருப்பட்டும். தேவன் ஒருவரே நம்முடைய பாவங்களை மாற்றுதவரும், தேவன் ஒருவரே நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவருமாய் இருக்கிறது. 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கவும் வழி நெருக்கவுமாய் இருக்கிறது. ஜீவனுக்கு நேராய் போகுத ஒரு வாசல் உண்டு. அந்த வாசல் அந்த வழி ரொம்ப நெருக்கமாய் இருக்கிற வழி, இடுக்கமுள்ள வழியாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் இடுக்கமான வாசலிலூടെ நாம் உட்பிரவேசிக்கட்டும். அந்த இடுக்கமான வாசலிலூടെ உட்பிரவேசிக்கிற மக்கள்
ஜீவனுக்கு நேராய் கடந்து செல்லுகிறார். அதை ஜீவனுக்கு போகுத வாசல் இடுக்கவும் வழி நெருக்கவுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர் சிலராய் இருக்கிறார். விரிவும் விசாலவுமான வழியிலூടെ அநேகர் பிரவேசிக்க விரும்புகிறார். விசாலமான இடத்தில் கடந்து செல்ல அநேகர் விரும்புகிறார். இந்த நாளுகளில் கர்த்தர் பிள்ளைகளே, நாம் இடுக்கவும் வழி நெருக்கவுமாய் இருக்கிற அதை இடுக்கமான வாசலிலூടെ பிரவேசிக்கும் போது அதை கர்த்தர் நமக்கு அதை ஒரு ரட்சிப்பை கொடுப்பார். அது கண்டடைந்தவர் கொஞ்சமாய் அது சிலராய் இருக்கிறது என்று பார்க்கிறார். இங்கே அந்த வசனத்தில் நாம் கீழே வாசிக்கும் போது, if anyone enters through me, ஒருவன் என்னுடைய உட்பிரவேசித்தால், என் வழியாய் உட்பிரவேசித்தால், அதை அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் அதிலே 37, 38 வாசிக்கும் போது இதை அவர்கள் கேட்டபோது இதயத்திலே குற்றப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்த சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். மக்கள் அதை பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் பார்த்து ஒரு கேள்வியை எழுப்புகிறார். மக்கள் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறார். அதை பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மன திரும்பி ஒருவரும் அதை பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க ஓரோ மக்களும் அதை பாவ மன்னிப்புக்காக கிறிஸ்துவுடைய இடத்திலேக்கு கடந்து வந்து அதை நாம் இயேசுவை நோக்கி நாம் இயேசுவை பார்த்து அந்த இயேசுவுடைய பக்கத்தில் ஒவ்வொருவரும் வந்து பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றது கொண்டு மட்டுமல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கட்டும், அவருடைய வழிகளை நாம் புரியட்டும், அவர் எதுக்காக வந்திருக்கிறார் என்று நாம் தெரியட்டும். இயேசு சிலுவையில் எனக்காக அறையப்பட்டிருக்கிறார் என்றும், அவர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றும், இயேசு எங்களுக்காக மரித்து அடக்கப்பட்டு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று விசுவசிக்கிற ஒருவன் அந்த இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளப்படுது. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை அவர்கள் பெறுவார்கள். நாம் இயேசு மூலமாக மட்டும்தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறார். என்னை கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, பாவ மன்னிப்புக்காக மற்றொரு வழியும் இல்லை. உலகத்தில் அதை வானத்தின் கீழே அதை இந்த பூமியில் மனிதருக்குள் இடையில் அதை கொடுக்கப்பட்ட மற்றொரு நாமம் இல்லை. இயேசு ஒருவர் தான் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர். அதை அவருடைய நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் போது நாம் பரிசுத்த ஆவியை பெறுவார்கள். அதை நாம் பாவ மன்னிப்பு அதை நமக்கு கிடைப்பார்கள் என்று வசனத்தில் சொல்லப்படுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களினாலே உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டது ஏதோ நம்முடைய பெருமையாலே அல்ல, ஏதோ நமக்கு இருக்கிற செல்வத்தாலே அல்ல, ஏதோ நம்முடைய பணத்தாலே அல்ல. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டதோ கர்த்தருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் அதை கிருபையாலே மட்டும்தான், தேவனுடைய கிருபையாலே மட்டும்தான், விசுவாசத்தை கொண்டு நாம் விசுவசித்ததினாலே, யாரை விசுவசித்ததினாலே? இயேசு கிறிஸ்துவை விசுவசித்ததினாலே நாம் ரட்சிக்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் இது உங்களினாலே உண்டாயது அல்ல, இது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. அதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் நம்மை பார்த்து மனதுருக்கமுள்ளவராய் மாற்றப்பட்டு அவர் தன் ஒரே ஒரு குமாரனை இந்த உலகத்திலேயே அனுப்பி இருக்கிறார். அதை அவர் ஒரு அடிக்கப்படுத ஒரு ஆடை போல அதை அநேக பாடுகளை ஏற்றெடுத்து இந்த நாடுகளில் நாம் சிலுவையின் பாடுகளை தியானிக்கும் போது அவர் நமக்காக சிலுவையில் பாடுகளை ஏற்றவர்.
நமக்காக ஆணிகளால் அறையப்பட்டவர், நமக்காக இரத்தத்தை சிந்தினவர். அவர் நம்மை நேசித்ததினாலே நாம் அந்த தேவனுடைய ஈவுகளாயிருக்கிற அதை அந்த ரட்சிப்பை பெற கர்த்தர் நமக்கு கிருபை செய்ததற்குதான். நாம் நம்முடைய ஏதோ குவாலிட்டியாலேயோ, நம்முடைய ஏதோ பெருமையாலேயோ, நம்முடைய ஏதோ ஒரு நல்ல நடப்பினாலேயோ அல்ல, தேவன் நமக்கு இது ஈவாய் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கிருபையாலே நாம் விசுவாசத்தை கொண்டு, அது இயேசுவில் உள்ள விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்படணும் என்றால் இயேசுவில் உள்ள விசுவாசம் நமக்கு தேவையாய் இருக்கிறது. இயேசுவில் உள்ள விசுவாசம் நமக்கு உண்டாகும் போது நாம் இயேசு கிறிஸ்துவிலூட நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் நமக்கு ஈவாய் கொடுக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதன் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிறா நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்தீர்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், அதை நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்தீர்கள் என்று வசனம் சொல்லுகிறார். நாம் அநேகர் கிருபையிலிருந்து விழுந்து விடுவதை பார்க்கிறார். நியாயப்பிரமாணத்தால் நீதிமான்களாகணும் என்று நாம் இச்சிக்கிறார். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாய் மாற்றப்படணும் என்று நினைக்கிறார். நாம் விரும்பி அதுக்காக முன்னாடி கடந்து செல்லும் போது கிறிஸ்துவை விட்டு பிரிந்தால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. கிறிஸ்துவை விட்டு பிரிந்தால் கிருபையிலிருந்து நாம் விழுந்து விடுகிறார் என்று வசனம் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிருபையிலே நிலைத்து நிற்க, இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தில் நிலைத்து நிற்க, இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தில் நிலைத்திருந்து முன்னாடி கடந்து செல்லும் போது நமக்கு ஒரு இரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவிலோட அந்த வாசலில் பிரவேசிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவாகுத அந்த வாசலில் அவரோடு கூட நாம் சேர்ந்து பிரவேசிக்கிற மக்களாய் இருக்கட்டும். கிறிஸ்துவாகுத அந்த நம் நல்ல தகப்பனை நாம் நினைத்து பார்க்கட்டும். அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்பட்டதையும் பாடுகள் ஏற்றதையும் நமக்கு ஒரு நல்ல விசுவாசத்தை கொடுத்ததையும் அவரில் விசுவசிக்கிற எவனும் அதை நாசமடையாமல் அதை ஒரு நித்திய ஜீவன்களுக்கு பிரவேசிப்பார் என்ற வசனத்தின்படி இந்த நாடுகளில் கர்த்தர் என்னை உங்களையும் எழுப்பி நிறுத்துவார். அதை நமக்கு ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுப்பார். தேவனுடைய ஈவான அந்த ரட்சிப்பு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் வசனத்தில் பார்க்கும் போது அவர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நமக்கு வசனத்தில் பார்க்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தில் நாம் பார்க்கும் போது, அதை 3ஆவதாக நாம் பார்க்கும் போது, he shall be saved, அவர் ரட்சிக்கப்படுவார்கள். மார்க்கு 16ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆவது வசனம் வாசிக்கும் போது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார், விசுவாசியாதவனோ அக்கினிக்குள்ளாவே தீர்க்கப்படுவார். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். விசுவாசம் உள்ளவனாய் நாம் ஞானஸ்நானத்துக்கு நேராய் கடந்து செல்லட்டும். யாரோ கொஞ்சம் பொருள் கொடுக்கும் என்று சொல்லி, ஏதோ மாவும் எண்ணெயும் கொடுக்கும் என்று சொல்லி நாம் ஞானஸ்நானப்படுதவங்கள் அல்ல. நாம் ஞானஸ்நானத்துக்கு நேராய் கடந்து செல்வது ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும் என்று சொல்லி போகுதவங்களும் அல்ல. ஏதோ இந்த உலகத்தில் ஏதோ பொருள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஞானஸ்நானத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்த மக்கள் அல்ல. அப்படி உள்ளவங்கள் உண்மையான விசுவாசத்தில் இல்லை என்று அர்த்தம். அவங்க என்றென்றைக்கு நிலைத்து நிற்க முடியாது, கீழே விழுந்து விடுகிறார். இங்கே இந்த நாடுகளில் மார்க் 16 சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாகி நீங்க ஞானஸ்நானம் பெற்றவங்கள் அதை ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசம் உள்ளவராய் இயேசுவில் உள்ள விசுவாசத்தோடு நாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிற மக்களாய் மாற்றப்படும். நாம் ரட்சிக்கப்படணும் என்றால் விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் ஏற்றெடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தோடு, இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தோடு நாம் ஞானஸ்நானம் பெற்று முன்னாடி கடந்து வரப்படட்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, உங்கள் விசுவாசத்தில்
பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைந்தீர்கள். இந்த நாடுகளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர். இந்த நாடுகளில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆத்ம ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நாலாவதாக நாம் பார்க்கும் போது and go in and out. இங்கே உள்ளே உட்பிரவேசிக்கும் போது, உள்ள வரும்போதும் புறத்து போகும் போதும் அது என்னுள்ள ஒரு வசனம். நாம் எல்லா நேரத்திலும் நம்மை உள்ள வரும்போது, வீட்டுக்குள்ள வரும்போது, அந்த வாசலுக்குள்ள வரும்போது, வாசல் இருந்து வெளியே போகும்போது அதை கர்த்தர் நம்மை கண் நோக்கி பார்க்கிறதே. அவருடைய விசுவாசத்தில் நான் போகும்போதும் வரும்போதும் நிலநிற்கிறவராய் மாற்றப்படட்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனம் வாசிக்கும் போது, இயேசு தம்மை விசுவசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய சீஷர்களாய் இருக்கணும் என்றால், எப்போதும் நிலைத்திருக்கணும் என்றால், எப்போதும் அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். கொஞ்ச நேரம் இயேசுவில் இருந்துட்டு கொஞ்ச நேரம் எப்படி வேணாலும் வாழலாம் என்று நினைச்சால் நிலைத்திருக்க முடியாது. இந்த நாடுகளில் இயேசுவில் உள்ள விசுவாசம் எப்போதும் நம்மில் இருக்கணும். இயேசு தம்மை விசுவசித்த யூதர்களை நோக்கி சொல்லி இருக்கிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். இன்னைக்கு நாமும் அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கட்டும். அந்த வாசலிலூടെ உள்பிரவேசிக்கும் போதும் வெளியில் வரும்போதும் நாம் நிச்சயமாய் இயேசுவில் உள்ள உபதேசத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றட்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதல் ஆக்கும் என்றார். இந்த நாடுகளில் சத்தியத்தை அறிந்த மக்களாய், சத்தியம் உங்களை விடுதலாக்குவார் என்றுள்ள வசனத்தை புரிந்து நாம் இயேசுவில் உள்ள விசுவாசத்தில் நிலைத்து நிற்கட்டும். அவருடைய வசனங்களை நாம் அறியட்டும், வசனங்களை விசுவசிக்கட்டும். வசனத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய், இயேசுவில் உள்ள விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படட்டும். 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் போது, அன்றையும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை ஆண்டவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க என்று மனதில்லை. இங்கே நீங்க எப்போதும் அதை துக்கித்து அறிவில்லாதவராய் இருக்கிறதுக்காக அல்ல ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அதை மக்களை பற்றி, இந்த உலகத்தை பற்றி நாம் துக்கித்து கவலையோடு இருக்கிறதுக்காக அல்ல நம்மை கர்த்தர் கூப்பிட்டிருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாடுகளில் இயேசுவில் உள்ள விசுவாசத்தில் நிலைநிற்கிறதுக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆகையால் என்ன செலுத்துவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலேயே நிலைத்து நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. இங்கே ரோமரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எப்போது கிருபை இருக்கிறார் என்று சொல்லி நீங்க பாவத்திலே எப்போது நிலைத்திருக்க முடியுமா என்று ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறார். நாம் இயேசுவாகிற வாசல் வழி பிரவேசிக்கிற மக்கள் இந்த நாடுகளில் எப்போதும் அந்த கிருபை பெருகும்படிக்கு நாம் பாவத்திலே நிலைத்திருக்க முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பும் போது அவரே சொல்லுகிறார், கூடாது, அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆகையால் என்ன செலுத்துவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலேயே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா என்று கேள்விக்கு கூடாது என்று சொல்லி 2ஆவது வசனம் வாசிக்கும் போது, ரோமர் 6:2 வாசிக்கும் போது, பாவத்துக்கு மரித்து நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்தவராயிருக்கிறதா, பாவத்துக்கு மரித்தவராயிருக்கிறதா, எப்படி இனி அதில் பிழைப்பார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவோடு கூட நாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாடுகளில் அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம் சென்றிருக்கிறோம். அவருடைய மரணத்துக்கு நேராய்
நாம் அவரோடு கூட மரிக்கப்பட்டவராய் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறீர்கள். இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளை இயேசு சிலுவையில் மரித்ததினால் அவர் அதை நம்மை இரட்சிப்புக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறார். இயேசு அவருடைய ஜீவனை கொடுத்து, இயேசு அவருடைய ரத்தத்தை சிந்தி, இந்த நாடுகளில் யாரெல்லாம் அவர்கள் விசுவாசிக்கிறோ அவங்க எல்லாம் அவர் ரட்சிக்கப்படுவார் என்ற வசனத்தால் நாம் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுகிறார்கள். கிருபை பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால எப்போது கிருபை பெறுகிறார் என்று சொல்லி பாவத்திலே இருக்கலாமா என்று கேட்கும் போது கூடாது என்றும், பாவத்துக்கு மரித்ததான் இனி அதிலே எப்படி பிழைப்போம், அந்த பாவத்திலே பிழைக்க முடியுமா என்று கேள்வி எழுப்புகிறார். இப்போதான் கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள். நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதை அந்த கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பழைய மனுஷனே அதை மரணத்துக்கு நேராய் கொண்டு போய் ஒரு புது மனுஷனாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, சகோதரரே நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்துக்கு நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாடுகளில் மாம்சத்துக்கு ஏதுவாய் அனுசரியாமல் நாம் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யப்படட்டும். நம்முடைய சபைகளில், நம்முடைய தேசத்தில், நம்மாயிருக்கிற இடங்களில் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் அதை மக்கள் ஊழியங்களை செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கடைசியாக அவர் நம்மை அதை நல்ல இடத்தில் கொண்டு போகுதார், நல்ல மேய்ச்சலை கண்டடையுதா ஒரு தேவனாய் இருக்கிறது. அவர் நம்மை நல்ல மேய்ச்சலுக்கு நேராய் கொண்டு போகுதா ஒரு நல்ல தகவல். அந்த வாசலிலூടെ நாம் பிரவேசிக்கும் போது நல்ல மேய்ச்சலுக்கு உள்ளே கொண்டு போக கர்த்தரால் முடியும். and find pasture என்று சொல்லப்படுகிறார். சங்கீதம் 23:2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறவராய் இருக்கிறது. அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த நாட்களில் அவர் நம்மை நல்ல மேய்ச்சல் இடத்தில் நம்மை கொண்டு போக முடிந்தவராய் இருக்கிறது. கர்த்தர் பிள்ளைகளே, நல்ல மேய்ச்சல் இடம் அதை நமக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். நாம் இந்த உலகத்தில் தேவனோடு கூட ஆயிருக்கும் போது அந்த இடுக்கவும் நெருக்கவுமான வாசல்களோடு பிரவேசிக்கும் போது நிச்சயமாய் தேவன் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வாதத்தோடு நடத்த முடியுதவர். தேவன் இப்போதும் என்றேக்கும் என்னென்றைக்கும் அவர் உண்மையுள்ளவரும் மாறாதவருமாய் இருக்கிறது. கர்த்தர் பிள்ளைகளே, அவர் நல்ல மேய்ச்சல் இடத்தில் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை நடத்தி வழி நடத்துத தேவனாய் இருக்கிறது. அவர் நம்மை பாதி வழியிலே விட்டுட்டு போவதவர் அல்ல. அந்த இடுக்கவும் நெருக்கமான வாசலோடு இயேசு கிறிஸ்துவாக வாசலோடு பிரவேசிக்கும் போது நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவார், நாம் ரட்சிக்கப்படுவார், நாம் ஒரு விடுதலுக்குள்ளே கடந்து வந்த மக்களாய் மாற்றப்படுவார்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இங்கே எபிரேயர்கள் சொல்லுகிறார், நமக்கு தேவன் எல்லாம் கொடுப்பார் என்று. இன்னைக்கு உள்ள ஒவ்வொரு சபைகளிலும் பார்த்தால் அநேகர் அதை இந்த பண ஆசைக்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். எனக்கு அது வேணும் என்று சொல்லும் போது நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். வீடுக்காக ஜெபிக்கிறோம், நலத்துக்காக ஜெபிக்கிறோம், உலகத்தில் சகல நன்மைகளுக்காக ஜெபிக்கிறார். இந்த நாளுகளில் ஒரு பண ஆசை திருப்பி 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 மக்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். அநேகர் விசுவாசத்துக்காகியோ ரட்சிப்புக்காகியோ இயேசு கிட்ட வருவது இல்லை. அநேகர் தங்களுடைய கடன் மாறுறதுக்காக, தங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிறதுக்காக, நமக்கு ஒரு நல்லொரு கார் கிடைக்கிறதுக்காக என்று சொல்லி அப்படியே தேவனிடத்தில் வருது அநேகர் உண்டு. இந்த நாளுகளில்
அதை நாம் பண ஆசை இல்லாதவராய் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நமக்கு இருக்கிறதே போதும் ஆண்டவர், நீர் எல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், கொடுத்ததெல்லாம் நன்மைக்கு என்று தெரிந்து அதை போதும் என்று சொல்லி முன்னாடி கடந்து செல்லட்டும் என்று எபிரேயர் 13:5 சொல்லப்படுகிறார். அதை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறாரே. இந்த நாளுகளில் நம் பண ஆசைக்கு நேராய் திரும்பாமல், பணத்துக்கு பின்னாடியே அலையாமல், இந்த உலகத்திலே செல்வத்துக்கு பின்னாலே அலையாமல், நாம் கிறிஸ்துவை நோக்கட்டும், கிறிஸ்துவை பார்க்கட்டும். கிறிஸ்துவை தியானிக்கும் போது, கிறிஸ்துவோடு கூட ஆயிருக்கும் போது, அவர் உன்னை விட்டு விலகுத தேவன் அல்ல, உன்னை கைவிடுத தேவனும் அல்ல, உன்னை ஒருபோது வெட்கப்படுத்தாதவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, 6வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நாம் எபிரேயர் 13 அதனுடைய 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயகர், நான் பயப்படேன், மனுஷர் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே. இந்த நாடுகளில் எனக்கு சகாயராய் இயேசு இருக்கிறார். எனக்கு சகாயகராய் கால்வரி சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்ட இயேசு இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு சகாயகன். அதனாலே நான் அவரையே நாடி இருப்பேன், அவரையே தேடுவேன், அவரை மட்டும்தான் நேசிப்பேன் என்று நினைக்கட்டும். இதில் பணத்துக்கு பின்னாலே போகும்போது நாம் அநேகர் இயேசுவை மறந்து விடுகிறார், இயேசுவை தியானிக்க நேரமில்லாத போகிறார், அவரை துதிக்க நேரமில்லாத போகிறார். இந்த நாடுகளில் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயகர் என்று சொல்லட்டும். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு சகாயகராய், ஒரு நல்ல வாசலாய் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சகாயகராய் உங்களோடு கூட இருப்பார். பயப்படாமல் கர்த்தரோடு கூட உண்மையுள்ள விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து செல்லட்டும். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? மனுஷன் நமக்கு எதிர்ப்பு செய்ய மாட்டேன், மனுஷன் நமக்கு எதிர்த்து நிற்க மாட்டேன். இந்த நாடுகளில் இயேசு நம்மோடு கூட இருக்கும் போது அவர் நமக்கு சகாயகனாய் நம்மோடு கூட இருப்பார். அவர் உங்களுக்கு, உங்களுடைய குடும்பங்களுக்கு இரட்சிப்பே அழைக்கிற தேவனாய் இருக்கிறது. அவரே வாசலாய் இருக்கிறார். இந்த சத்தியத்தை புரிந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து இந்த நாடுகளில் உபவாசத்தோடு ஜபத்தோடு கர்த்தருக்கு முன்பாய் கடந்து செல்லட்டு நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒரு மக்கள் மேல் உமது பிரசன்னம் இறங்குதகமைக்காக ஸ்தோத்திரம். தெய்வீக வல்லமையால் நிரப்புதகமைக்காக ஸ்தோத்திரம். ஓரோ ஜனத்தையும் நீர் ஆசீர்வதிக்கதகமைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் பெரிய நன்மைகளோடு, வெற்றியோடு, விடுதலோடு தேசத்தில் ஆயிருக்க நீர் கிருபை செய்யும். நாங்கள் இயேசுவை பார்க்க, இயேசுவை நோக்கி எங்கள் வாழ்க்கையின் விசுவாசம் அவனில் நிலைநிற்கப்பட நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நிலை நிற்கும் முன்னாடி கடந்து செல்ல கிருபை செய்யும். இப்பொழுது யாரெல்லாம் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறோம், அந்த மக்கள் மேலும் அது வல்லமையின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. தேவ பிரசன்னத்தால் நிரப்புங்க. வசனத்துடைய ஞானத்தை கொண்டு நிரப்பும். அநேகர் முன்னாடி சாட்சியாய் நிற்க கிருபை செய்யும். எல்லா எதிர் சக்திகளை எரிச்சு மாற்றும். இந்த நாளுகளை பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமென்.